ஹாய் ஆல் வெல்கம் டு டுடே சீரியஸ். இன்றைக்கி சூப்பரான பஜ்ஜி தான் பார்க்க போகிறோங்க. எனக்கு வயசு 30. எங்கள் அம்மா கிட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் இல்லை நெய்பர்ஸ் ஆகட்டும் பஜ்ஜி மாவு எப்படி அரைக்கிறீங்க இந்த கேள்வியை கேட்டுகிட்டே தான் இருக்காங்கங்க. அந்த பஜ்ஜி மாவை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான பஜ்ஜி ரெசிபி பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய பிராண்டான டிஎஸ் ஆர்கானிக் ஃபுட்ஸோடைய பஜ்ஜி மாவு தாங்க. உருளைக்கிழங்கு வெங்காய பஜ்ஜியும் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப தின் ஸ்லைசஸாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியம் சைஸஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவுலேயே உப்பு காரம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோங்க. ஒன்றுமே பண்ண வேணாம். இப்படி ஒரு டிப்பு அப்படி ஒரு டிப்பு போட்டு சூடாக பாயில் ஆகிட்டு இருக்க ஆயிலில் போட்டு எடுத்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியனும் அதே மாதிரி தாங்க ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சு எடுத்துட்டு இப்படி ஒரு டிப்பு அப்படி ஒரு டிப்புன்னு போட்டு எடுத்துட்டா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோடவும் பேர் பண்ணிக்கலாம், கார சட்னியோடவும் பேர் பண்ணிக்கலாம். எதுக்கு பேர் பண்ணாலும் அப்படி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆல்.